வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் பழைய கற்கால மனிதர்களின் வாழ்க்கையை பார்த்தோம். இன்று அதற்கு அடுத்த காலமான இடைக்கற்காலம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த காலத்தில் மனித வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்கள் நடந்தன. சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு பனிக்காலம் முடிவடையத் தொடங்கியது. பூமியின் வெப்பநிலை உயர்ந்தது. காடுகள் வளர ஆரம்பித்தன. இதனால் மனிதர்களின் வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த காலத்தில் மனிதர்கள் பெரிய கற்களுக்கு பதிலாக சிறிய மற்றும் கூர்மையான கற்கருவிகளை உருவாக்கத் தொடங்கினர். இவை மைக்ரோலித்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கருவிகள் வேட்டையாடவும் மீன் பிடிக்கவும் மிகவும் உதவியாக இருந்தன. இந்த காலத்தின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று, மனிதன் முதன்முறையாக ஒரு விலங்கை பழக்கப்படுத்தியது. அந்த விலங்கு நாய். வேட்டையாடவும் பாதுகாப்பிற்காகவும் நாய் மனிதனுக்கு துணையாக இருந்தது. இந்த காலத்து மனிதர்கள் குகைகளின் சுவர்களில் ஓவியங்கள் வரைந்தனர். அவற்றில் வேட்டையாடுதல், விலங்குகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இன்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள பீம்பேட்கா குகைகள் இந்த ஓவியங்களுக்காக உலக புகழ் பெற்றவை. இந்தியாவில் இடைக்கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் பீம்பேட்கா, பாகோர் போன்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை தொல்லியல் ஆய்வில் மிகவும் முக்கியமான இடங்களாக கருதப்படுகின்றன. இப்போது முக்கியமான குறிப்புகளை பார்ப்போம். இடைக்கற்காலம், மெசோலித்ஸ் ஏஜ், சிறிய கற்கருவிகள், மைக்ரோலித்ஸ் முதல் பழக்கப்பட்ட விலங்கு நாய். முக்கிய தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல். முக்கிய இடங்கள் பீம்பேட்கா, பாகோர்.